குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 புக் 4 கேண்டோ 2 தி growth ஆஃப் த ஃப்ளேம் தொடர்ச்சி. சாவித்ரி மனிதர்களின் குறுகிய தன்மைகளுக்குள் சாய்ந்து அவர்களது உயிர் வாழ்வுகளை தனது வலிமையான பேருணருடன் கூடிய கரங்களால் போர்த்துகிறாள். அவர்கள் மீது கொண்ட அளவற்ற பிரிவினால் அவர்களது தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து கொள்கிறாள். அவர்களது உயிர்களின் ஆழங்களுக்குள் இறங்கி அவர்களது இதய துடிப்புகளின் இன்பத் துன்ப அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறாள். கவலைகளாலும் வீண் பெருமைகளாலும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற காயங்களை ஆற்றுவதற்கு அவள் பாடுபடுகிறாள். ஏகாந்தமான சிகரத்தின் மீது வீற்றிருக்கும் அவள் தன்னுடைய தெய்வீக வலிமைக்கு நிகராக அவர்கள் யாரும் உயர்வதற்கேற்ற வகையில் அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டிவிடும் எண்ணம் தனது பேரருளை அவர்கள் மீது பொழிகிறாள். இறை அருளானவள் ஆன்மாக்களை தன்னுடைய அகண்ட நிலைகளுக்குள் ஈர்த்து தனது உள்ளார்ந்த ஆழங்களின் மௌனம் கொண்டு அவர்களை சூழ்ந்து அன்புடன் வாரி அணைத்துக் கொள்வது போன்று சாவித்திரியும் அனைத்து ஆன்மாக்களையும் தனது அகண்ட நிலைகளுக்குள் ஈர்த்து தன்னுடைய உள்ளார்ந்த மௌனம் கொண்டு சுற்றி வளைத்து ஆறத் தழுவி கொள்கிறாள். அவர்களுடைய மானுட இயல்புடன் கூடிய வாழ்க்கையில் சாவித்திரி பங்கேற்ற போதும் அவள் தனது தெய்வீக இயல்பை இழந்துவிடவில்லை. அவளது பூமி சார்ந்த புறப்பகுதி மட்டுமே அவர்களுடைய தாக்கத்தை தாங்கி நிற்கிறது. அது நெருப்பினையொத்த தனது தூய்மையையும் வலிமையும் அவர்களது மரணத்திற்குட்பட்ட மானுட இயல்புடன் கலக்க செய்கிறது. அவளது உயர்ந்த ஜீவனானது உள்ளார்ந்த நிலையில் லைத்திருக்கிறது. அது ஏகாந்தமாக யாராலும் உரிமை பாராட்டப்பட்டதாக தனித்துவமாக திகழ்கிறது.